கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வாக்குத்தத்தம், உன்னுடைய வாழ்க்கை 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மேற்சொன்ன வண்ணமாக இந்த வசனத்தில் அநேக முறிவுகள் உன் வாழ்வில், அடிக்காயங்கள் உன் இருதயத்தில் இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கி உன்னுடைய வெளிச்சத்தை அவர் ஏழத்தினையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல அவர் கட்டளையிடுவார். உன்னுடைய வாழ்வில் கர்த்தர் செய்கிற அற்புதமான இந்த காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா? ஏழத்தினையான பலன்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எந்தெந்த காரியத்தில் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, நான் எதிர்பார்த்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கல, ஒருவேளை இதுதான் என் வாழ்க்கையோ, இவ்வளோதான் என் முடிவோ, தோற்றுப்போனேன் என்று சொல்லி நினைக்கிறியா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை தோற்று போகும்படியாக அழைக்கவில்லை, வெற்றி கொள்ளும்படியாக உன் முறிவை அவர் கட்டி உன் அடிக்காயத்தை குணமாக்கி அதன் மூலமாய் அநேகருடைய காயங்களை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை பயிற்றுவித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். ஏழத்தினையான வெளிச்சம் உன்னிலே இருந்து பிரகாசிக்கும் பொழுது உன்னை நம்பி உன்னை சார்ந்து மக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இந்த வெளிச்சத்திற்கு நேராக வருவார்கள். இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு வரும் பொழுது நீ ஜீவனுள்ள தேவனுடைய வெளிச்சத்திற்கு நேராக ஜனங்களை வழிநடத்துவாய். இந்த நாள் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற நாள். 7 அத்துணையான 7 பகலின் வெளிச்சம் உன் வாழ்விலை பிரகாசிக்கும். நம்பிக்கையோடு இந்த வசனத்தில் உன்னுடைய கரங்களை வைத்து நீ செபி. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாய், இந்த தீர்க்க தரிசனத்தின்படியாய் எனக்கு என் வாழ்விலை ஏழத்தினையான பலன் வர வேண்டும். ஏழத்தினையாய் 7 பகலின் வெளிச்சம் என் வாழ்விலை வர வேண்டும். என் பிள்ளைகளின் வாழ்விலை, என் குடும்பத்தின் வாழ்விலை வர வேண்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். உன் அடிக்காயத்தை அவர் குணமாக்குகிற நாள் இதுவே. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களான்மே ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அடிக்காயத்தை இன்று குணமாக்குகிற தெய்வர்க்காய் நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரும் பலவிதமான காயங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெளியே சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி பலவிதமான காரியங்களில் மனம் நொந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவருடைய அடிக்காயத்தை கர்த்தர் குணமாக்கி அவர்களுடைய வாழ்வில் ஏழத்தினையான பலன், 7 பகலின் வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.